மற்றும் ஒரு அண்மை செய்தி, கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பான வழக்குகள் விசாரணை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளுடன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பொதுநல வழக்குகள் மொத்தம் 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் என் ஜோதிராமன், என் தன்மணி, என் ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இன்றைய தினம் அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் 10வது வழக்குகளில் இருந்து பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் 10வது வழக்காக இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த வழக்குகள் என்பது மற்ற வழக்குகளினுடைய விசாரணை முடிந்த பின்னர் இந்த 7 வழக்குகளும் ஒன்றாக விசாரிக்கப்படும் என தெரிவித்தனர். மொத்தம் 7 வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழுக்கு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடை உயர்த்தி வழங்க வேண்டும். சம்பந்தப்பட்ட இடத்தில் தமிழ்நாடு டிஜிபி ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல இனி வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தாவேகாவினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் இந்த 7 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அது விசாரணைக்கும் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த மனுக்கள், அதாவது 7 வழக்குகளையும் ஒன்றாக விசாரணைக்கு எடுக்கக்கூடிய வகையில் மற்ற வழக்குகளினுடைய விசாரணை முடிந்த பின்னர் இந்த 7 வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர்.